நண்பர்களே வணக்கம், நான் பிரபாகரன். ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணக்கூடிய நண்பர்களே, மார்க்கெட்டில் நீங்கள் கண்டினியூஸாக ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா, கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா, தொடர்ச்சியாக நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா தியானம் பண்ணுங்கள். இது அது புது பொருளையாக இருக்குது. வழக்கமாக நம்ம என்ன சொல்லுவோம், மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிங்க, ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் பண்ணுங்கள், ப்ராஃபிட்டாக லாஸை புக் பண்ணுங்கள். ஸோ இதை தான் நம்ம சொல்லியிருப்போம். சரி, ஓகே, இருக்கட்டும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த வீடியோலையுமே சொல்ல, ஆனால் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. அப்போ மற்ற வீடியோவெல்லாம் முக்கியமான வீடியோ இல்லையா அப்படின்னாக்கா, மற்ற வீடியோஸ் முக்கியமான வீடியோ, இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு வீடியோ. சரிங்களா? சரி, ஓகே, விஷயத்துக்கு வருவோம். பழங்காலத்தில் நம்மளுடைய முன்னோர்களாகிய சித்தர்கள், யோகிகள், தவசிகள், ஸோ இவங்கெல்லாம் அவங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை இல்லை ஒரு சக்தியை தியானம் மூலமாக அடைவாங்க. ஸோ முதல்ல தியானம்னா என்ன, அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு டெஃபினேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எண்ணம், சொல், செயல், இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருந்ததுன்னா அதற்கு பேர் தான் தியானம். கரெக்டாக? ஸோ இது எனக்கு தெரிஞ்ச டெஃபினேஷன். வேறு டெஃபினேஷனும் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. சரி, இப்போது ஒரு நபர் என்ன பண்ணுவார், அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சிவபெருமானை நோக்கி தியானம் செய்வார். ஸோ தியானம்னா சாதாரணமான ஒரு தியானம் இல்லை, ஒரு கடுமையான தவம் இருப்பார். ஸோ ஒரு ஆழ்ந்த தியானம் செய்வார். வெயில், மழை, காற்று இதெல்லாம் எதுவுமே பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணாமல் ஸோ ஒரு ஆழ்ந்த தியானம் கண்டிப்பாகவே பண்ணுவார். ஸோ அப்படி பண்ணும்போது சிவபெருமான் நேரில் தோன்றி, மகனே தங்கள் தியானத்தை யாம் மெச்சினோம், என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லிட்டு நேரில் தோன்றுவார். அவருக்கு தேவையான வரத்தையும் கொடுத்துட்டு மறைஞ்சிடுவார். கரெக்டாக? சரி, இப்போது சிவபெருமான் எல்லாருக்குமே நேரில் தோன்றி வரம் தருகிறாரா அப்படின்னா கண்டிப்பாகவே கிடையாது. கரெக்டாக? ஸோ சிவபெருமான் ஒரு வார்த்தையை சொல்லுவார், தங்கள் தியானத்தை மெச்சினோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம பண்ணக்கூடிய தியானம் ஆழ்ந்த தியானமாக இருக்கணும், கடுமையான ஒரு தவம் இருக்கணும், அவருக்கு சிவபெருமானுக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ தான் நேரில் தோன்றி அவர் நமக்கு தேவையான வரத்தை கொடுத்துட்டு மறைவார். கரெக்டாக? சரி, ஓகே, இதை அப்படியே இங்கே நிப்பாட்டுவோம். அப்போ ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு நல்லா புரியுது, நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் நடக்கும். அப்போது ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கணும்னாக்க நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் இது மூணும் அந்த விஷயத்தை நோக்கியே இருக்கணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஆழ்ந்து அந்த விஷயத்தை நம்ம சிந்திக்கிறோமோ ஸோ அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு சீக்கிரம் கிடைக்கும். ஸோ அது என்ன வேணாலும் இருக்கட்டும், நம்மளுக்கு என்ன வேணும், ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும், ப்ராஃபிட் புக் பண்ணணும். கரெக்டாக? ப்ராஃபிட் நம்மளுக்கு வேணும். அப்போ ப்ராஃபிட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ நம்மளுடைய எண்ணம் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுல தான் இருக்கணும், நம்மளுடைய செயல் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுல தான் இருக்கணும், நம்மளுடைய சொல் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுல தான் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை எல்லா துறைக்குமே பொருந்தும். இப்போ எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு வேணும், இல்லை அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணணும், இல்லை அந்த பையன் என்னை லவ் பண்ணணும், இல்லை எனக்கு நான் செய்யக்கூடிய பிஸ்னஸ் எனக்கு சக்ஸஸ் ஆகணும், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், எனக்கு அந்த பதவி கிடைக்கணும், இந்த புகழ் கிடைக்கணும், இந்த நிலம் நான் வாங்கணும், இந்த வீடு நான் கட்டணும், ஒரு காரு வாங்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். அதுக்கு நீங்களே அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம்னா ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வேணும். ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். கரெக்டாக? சரி, இப்போ இங்கே சிவபெருமான் நம்மளுக்கு வரம் கொடுக்குறாரு. கரெக்டாக? இங்கே சிவபெருமான் தான் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி. அவர் தரக்கூடிய வரம் தான் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட். எப்படின்னா, நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் இது மூணு நேர்கோட்டில் இருக்கணும்னால அது என்னென்னா நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் இது மூன்றும் ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கணும். நண்பர்களே, ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்காங்க. கடுமையான தவம் இருந்தால் மட்டும்தான் சிவபெருமான் நேரில் தோன்றி வரம் தருவார். அதே போல் தான் கடுமையாக நம்ம முயற்சி பண்ணால் மட்டும்தான் ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம். ஸோ ஒரு நாள் ஆனாலும் சரி, ஒரு வாரம் ஆனாலும் சரி, ஒரு மாதம் ஆனாலும் சரி, இல்லை ஒரு வருஷமே ஆனாலும் சரி, ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்டிங் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய முதன்மையான வேலை. ஸோ நம்ம என்ன மற்ற வேலை எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதை பற்றிலாம் நம்மளுக்கு கவலை இல்லை. வெயில் அடிக்கட்டும், இல்லை மழை பெய்யட்டும், இல்லை புயல் அடிக்கட்டும், இல்லை இந்த ஊரே கூட அடிச்சுன்னு போட்டோம், கரண்ட்டு இருக்கட்டும், கரண்ட்டு இல்லாமல் போட்டோம், ஸோ எது வேணாலும் நடந்துட்டு போட்டோம். நம்மளுடைய முதன்மையான வேலை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கணும். அதே போல் நீங்கள் யாராக வேணாலும் இருந்துட்டு போங்க. சார் நான் ஜாபுக்கு போகிறேன், நைட் ஷிஃப்ட் போகிறேன், பகலில் நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணி கண்டுபிடிங்க. இல்லை சார் நான் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறேன், ஜாபுக்கு போய்ட்டு பேக் டெஸ்டிங் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இல்லை நான் ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜ் போகிறேன், காலேஜ் போய்ட்டு கண்டுபிடிப்போம். இல்லை சார் நான் ஒரு டாக்டர் கிளினிக் போய்ட்டு கண்டுபிடிப்போம். என்ன போச்சு, நம்மளுடைய குறிக்கோள் என்ன? இல்லை சார் நான் வீட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம செய்வோம். இல்லை சார் நான் வீட்டில் சும்மாவே இருக்கிறேன்,
நீ தான் சூப்பரான ஆள். ஸோ மார்க்கெட்டுக்கு வீட்டில் நீ சும்மா இருக்கிறல்ல, நீ தான் கரெக்டான ஆள். எப்படின்னா நீ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் உனக்கு டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும், ட்ரேடிங் பண்ண மாதிரி இருக்கும், ப்ராஃபிட் புக் பண்ண மாதிரி இருக்கும். கரெக்டாக? அப்போது 24 மணி நேரமும் நீ என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஆக மொத்தம் நம்மளுக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஆனால் இன்கேஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்க நாம் தான் ராஜா. நீ தான் ராஜா, நீ தாம்மா ராணி. இந்தியாவிலே அதிக பணப்புழக்கம் நடைபெறக்கூடிய ஒரு இடம் வந்து என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டு தான். அதே போல் உலகத்திலே அதிக பணப்புழக்கம் நடைபெறக்கூடிய ஒரு இடத்துல ஒன்று ஃபாரெக்ஸ் மார்க்கெட் தான். அப்போது மார்க்கெட்டில் நிறைய பணம் இருக்குது. அதை நம்மளுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அங்கேருந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரலாம், நம்ம சம்பாதிக்கலாம். அள்ளி எடுக்கிறதும் இல்லை கிள்ளி எடுக்கிறதும் நம்மளுடைய கையில் தான் இருக்குது. அப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை வச்சுக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயோ நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது ஈஸியாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்னுடைய கடுமையான முயற்சியால், கடுமையான பயிற்சியால் எனக்காக நான் உருவாக்கப்பட்டது தான் ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்ட். ஸோ இந்த ஒன் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங் கான்செப்டை பேஸ் பண்ணி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நான் ஒரு ரீசனபிளான சூப்பரான ப்ராஃபிட்டை மந்த்லி வைஸ் வீக்லி வைஸ் நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு தான் வரேன். நம்ம வீடியோஸ் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். இந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு பெய்ட் ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய பர்சனல் டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். சரிங்க நண்பர்களே, நம்ம அடுத்தடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.